நாளை முதல் உங்க வீட்டுக்கே தேடி வரும் அடையாளச் சீட்டு. கரும்பு, வேட்டி, சேலை, பச்சரிசி என்னென்ன இருக்குன்னு முழுசா தெரிஞ்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி வாங்குறது? அதிரடி அறிவிப்பு. வணக்கம் தமிழக மக்களே, இது உங்கள் தமிழ் தகவல். தைப்பொங்கல் வரப்போகுதுனாலே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது சர்க்கரை பொங்கலும் அரசாங்கம் கொடுக்கிற பொங்கல் பரிசும் தான். வர்ற 2026 ஜனவரி 14ஆம் தேதி பொங்கல் பண்டிகையை சிறப்பா கொண்டாட நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அத பத்தி இப்போ தெளிவா பார்ப்போம். 3000 ரூபாய் ரொக்கப்பணம். முதல்ல எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பணத்தை பத்தி சொல்லிடுறேன். அரிசி வாங்குற, குடும்ப அட்டை வச்சிருக்கிற எல்லாருக்கும் இந்த தடவை 3000 ரூபாய் 3000 பணமா கொடுக்க போறாங்க. முதல்ல 5000 கொடுக்கலாம்னு நினைச்சாலும் அரசாங்கத்தோட பண நெருக்கடி காரணமா இப்போ 3000 ரூபாய்க்கு அதிகாரிகள் பச்சை கொடியை காட்டிட்டாங்க. பரிசு பையில என்னென்ன இருக்கும்? காசு மட்டும் இல்லைங்க, கூடவே ஒரு பெரிய பரிசு தொகுப்பும் இருக்கு. அதுல 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு நீலக்கரும்பு, அப்புறம் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு வேட்டியும் ஒரு சேலையும் இருக்கும். இது போக பொங்கல் வைக்க தேவையான முந்திரி, திராட்சை, ஏலக்காய், நெய், வெல்லம்னு எல்லாமே அந்த பையில இருக்கும். யாருக்கெல்லாம் கிடைக்கும்? தமிழகத்துல இருக்கிற 2,22,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்கள்ல இருக்கிற மக்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு போய் சேரும். அடையாளச் சீட்டு டோக்கன் வாங்குறது எப்படி? இத பொருட்களை வாங்க நீங்க ரேஷன் கடைக்கு முன்னாடியே போய் முண்டியடிக்க வேண்டாம். நாளையில இருந்தே உங்க வீட்டுக்கே தேடி வந்து அரசாங்க ஊழியர்கள் ஒரு அடையாளச் சீட்டை கொடுப்பாங்க. அந்த சீட்டுல உங்க பேரு, குடும்ப அட்டை நம்பர், நீங்க எந்த தேதியில எந்த நேரத்துக்கு கடைக்கு வந்து காசையும் பொருளையும் வாங்கிக்கணும்னு தெளிவா போட்டிருப்பாங்க. அந்த நேரத்துக்கு மட்டும் நீங்க கடைக்கு போனா போதும், கூட்டமே இல்லாம நிம்மதியா வாங்கிட்டு வரலாம். ஏற்கனவே கரும்பு வாங்குற வேலையையும் அரசாங்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனவரி 9ஆம் தேதி வாக்குல இந்த பொருட்களை விநியோகம் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. என்ன மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு சந்தோஷத்தை தந்ததா? இந்த மாதிரி அரசாங்கம் கொண்டு வர்ற எல்லா நல்ல திட்டங்களையும் செய்திகளையும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம தமிழ் தகவல் அலைவரிசைக்கு சந்தாதாரராகுங்கள். சப்ஸ்கிரைப். அப்படியே உங்க சொந்தக்காரங்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த காணொளியை பகிருங்க. அவங்களும் சந்தோஷப்படட்டும். நன்றி, வணக்கம்.